உலகத்துல பல மர்மமான மழைகளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வானத்திலிருந்து மழை துளிகள் விழுவதை பார்த்திருப்பீர்கள். ஐஸ் கட்டி மழை பெய்து பார்த்திருப்பீர்கள். ஜெல்லி மழையை பற்றி கூட கேட்டிருப்பீர்கள். ஆனா வானத்திலிருந்து மரணத்தின் விதைகள் மழையா கொட்டுறதை பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் பனாமா நாட்டின் எல்லையோர காடுகள்ல ஒரு மர்மமான ராணுவ விமானம் பறக்குது. கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் நடந்து செல்கிறீர்கள். திடீரென வானம் இருட்டுகிறது. அந்த விமானத்திலிருந்து ஒரு கோடிக்கும் அதிகமான கருப்பு நிற உருவங்கள் கீழே கொட்டப்படுது. உங்கள் கையில் வந்து விழும் அந்த பொருள் ஒரு தண்ணீர் துளி அல்ல. பக்கத்துல போய் பார்த்தா அவை எல்லாமே ஈக்கள். சாதாரண ஈக்கள் இல்ல, ஸ்க்ரூ வார்ம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரத்த வெறி பிடிச்ச உயிரினம். 1, 10, 100 என உங்கள் உடலெங்கும் கோடிக்கணக்கான ஈக்கள் மொய்க்க தொடங்கினால் எப்படி இருக்கும்? இது ஏதோ ஒரு ஹாரர் படத்தின் காட்சி அல்ல. பனாமா நாட்டின் எல்லையில் வாரந்தோறும் நிஜமாகவே நடக்கும் ஒரு பயங்கரமான நிகழ்வு. ஆமாம், அமெரிக்கா வாரந்தோறும் சுமார் 1.5 கோடி ஈக்களை பனாமா காடுகளுக்குள் விமானம் மூலம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. இது ஏதோ தவறுதலாக நடப்பதல்ல, மிக துல்லியமாக திட்டமிடப்பட்ட ஒரு ரகசிய ஆபரேஷன். இங்கேதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. இந்த ஈக்கள் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன அணுமின் நிலையத்துக்குள்ள போயிட்டு வந்தவை. ஆமாம், அமெரிக்க விஞ்ஞானிகள் இந்த ஈக்களை பிடிச்சு அவற்றுக்கு மேல பலமான கதிர்வீச்சை பாய்ச்சி அவற்றோட டிஎன்ஏவையே மாத்தி அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த ஈக்கள் எல்லாமே ஜாம்பி ஈக்கள். ஏனென்றால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஈக்கள் சாதாரணமானவை அல்ல. இவை ஸ்க்ரூ வார்ம் எனப்படும் கொடி அரக்கர்கள். ஒரு சின்ன காயம் இருந்தால் போதும், இவை உயிருள்ள மனிதர்களின் உடலுக்குள்ளேயே புகுந்து சதையை துளைத்து தின்னக்கூடியவை. அமெரிக்கா ஏன் இந்த உயிரியல் போரை ஒரு காட்டின் மீது நடத்தி கொண்டிருக்கிறது? அந்த ஈக்களுக்கு பின்னால் இருக்கும் மர்மமான அறிவியல் என்ன? இயற்கையின் விதிகளையே மாற்றி அமைக்கும் இந்த விசித்திரமான போர் எதற்காக? ஒருவேளை இந்த ஈக்கள் மனித கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டால் என்ன ஆகும்? அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்துக்காக சுமார் 120 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு பண்ணுது. ஏன் அமெரிக்கா இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு ஈயை அணுக்கதிர்வீச்சுக்கு உள்ளாக்கணும்? விஞ்ஞானிகளே, மிரண்டு போன வரலாற்றின் விசித்திரமான இந்த ஈக்களின் மழை பின்னணியில் இருக்கும் அதிர வைக்கும் ரகசியங்களை இந்த வீடியோவில் அலசப் போகிறோம். வாங்க இந்த வீடியோல விரிவாக பார்ப்போம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகள்ல இருந்த மாடு வளர்க்கிற விவசாயிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனம் இருந்துச்சு. அதுதான் இந்த ஸ்க்ரூவம் ஈக்கள். இந்த ஈக்கள் சாதாரணமானவை கிடையாது. இதுங்க ஒரு ரத்த காட்டேரி மாதிரி. நம்ம வீட்டுல சுத்துற சாதாரண ஈக்கும் அமெரிக்கா பயந்து நடுங்கிற இந்த ஸ்க்ரூவர்ம் ஈக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. சாதாரண ஈ ஒரு மந்தமான சாம்பல் அல்லது கருப்பு நிறத்துல இருக்கும். கண்கள் சிவப்பா இருந்தாலும் உடல் மங்கலாக இருக்கும். ஸ்க்ரூவர்ம் ஈ இதோட உடல் பார்க்கறதுக்கு மெட்டாலிக் நீலம் அல்லது பச்சை நிறத்துல மினுமினுப்பா இருக்கும். இதோட முகத்துல ஆரஞ்சு நிறத்துல 3 கோடுகள் இருக்கும். சாதாரண ஈயை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கும். சாதாரண ஈ இது அழுகி போன உணவுகள், குப்பை தொட்டிகள், சாக்கடை மற்றும் மனித உணவுகள்ல தான் உட்காரும். இதுக்கு பற்கள் கிடையாது, உணவை திரவமாக்கி தான் குடிக்கும். ஸ்க்ரூ வார்ம் ஈ இது குப்பை பக்கம் போகாது. இதுக்கு தேவையெல்லாம் உயிருள்ள சதை. விலங்குகளின் காயத்துல இருக்கிற ரத்த வாசனை இதை கவர்ந்திருக்கும். இதோட புழுக்கள் உயிருள்ள தசையை அப்படியே கடிச்சு தின்னும். இந்த ஈக்கள் சாதாரணமானவை கிடையாது. இதுங்க ஒரு ரத்த காட்டேரி மாதிரி. ஒரு மாடோ இல்ல ஒரு நாயோ காட்டுல போகும்போது முள்குத்தியோ இல்ல வேற எதனாலயோ ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட போதும், இந்த ஈக்கள் கரெக்டா அந்த இடத்துல வந்து உட்காரும். வெறும் ஒரு நிமிஷத்துல அங்க நூற்றுக்கணக்கான முட்டைகளை இட்டுட்டு பறந்துரும். அங்கதான் ஆரம்பிக்கும் நரகம். அந்த முட்டையிலிருந்து வெளிவர்ற புழுக்கள் மத்த புழுக்கள் மாதிரி குப்பையை தின்னாது. அதுங்க அந்த மாட்டோட உயிருள்ள சதைய அப்படியே ஸ்க்ரூ மாதிரி குடைஞ்சுக்கிட்டு உள்ள போகும். இந்த புழுக்களோட உடம்புல சின்ன சின்ன முட்கள், ஸ்பைன்ஸ் இருக்கும். அது பார்க்க ஒரு ஸ்க்ரூ ஆணி மாதிரி இருக்கும். இதுங்க என்ன பண்ணும்னா அந்த மாட்டோட சதையை அப்படியே வட்டப்பாதையில குடைஞ்சுக்கிட்டே உள்ள போகும். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஸ்க்ரூ மெஷின் உங்க சதையை தொலைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாடு வழியால கத்துது, துடிக்குது. ஆனா இந்த புழுக்கள் நிக்காது. உள்ள போக போக ரத்தம் கொட்டும். அந்த ரத்த வாசம் இன்னும் 100 ஈக்களை அங்க வர வைக்கும். இப்போ அந்த ஒரு சின்ன காயம் ஒரு பெரிய ஓட்டையா மாறிடும். இதனால லட்சக்கணக்கான மாடுகள் கொத்து கொத்தா செத்து போச்சு. வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அமெரிக்கா இன்னைக்கு வேர்ல்ட் பவர்னு சொல்லிக்கலாம். ஆனா 1950களுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஈயை பார்த்து அந்த நாடே நடுங்கி போய் இருந்தது. அமெரிக்காவோட தென் மாநிலங்களான டெக்சாஸ், புளோரிடாவுல கால்நடை வளர்ப்பு தான் பெரிய தொழில். ஆனா இந்த ஸ்க்ரூ வார்ம் ஈக்கள் அங்க இருந்த லட்சக்கணக்கான மாடுகளை உயிரோட தின்ன ஆரம்பிச்சது. இதனால வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு அந்த தொழிலே அழியற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆரம்பத்துல இது என்னன்னே யாருக்கும் தெரியல. ஏதோ ஒரு நோய்னு நினைச்சாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு சைக்கோ ஈயோட வேலைன்னு. சாதாரண மருந்துகள் எதுவுமே இந்த ஈக்களை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இதுங்க காடுகளுக்குள்ள கோடிக்கணக்கில் பெருகிக்கிட்டே இருந்தது. விலங்குகளை தின்னது பத்தாதுன்னு இந்த ஈக்கள் அங்க வேலை பார்த்த மனுஷங்களையும் விட்டு வைக்கல. மனுஷங்களோட காது, மூக்கு அல்லது உடம்புல இருக்கிற காயங்கள்ல இந்த ஈக்கள் முட்டையிட ஆரம்பிச்சது. அந்த புழுக்கள் மனுஷங்களோட சதையை உள்ளுக்குள்ள குடைஞ்சு தின்னது ஒரு பெரிய பீதியை உருவாக்குச்சு. விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அப்பதான் அமெரிக்கா இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு ஒரு பெரிய ரகசிய திட்டத்தை போட்டுச்சு. ஆனா இந்த ஈக்களை மருந்து அடிச்சோ இல்ல வலை வீசியோ அழிக்க முடியாது. ஏன்னா இதுங்க கோடிக்கணக்கில் இருந்துச்சு. அப்போதான் விஞ்ஞானிகள் ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டாங்க. அதுக்கு பேர் தான் SIT, ஸ்டெரைல் இன்செக்ட் டெக்னிக். அதுதான் நீங்க கேட்ட அந்த ரேடியேஷன் மேட்டர். ஈக்களோட இனப்பெருக்கத்தையே வச்சு அந்த இனத்தை அழிக்க முடிவு பண்ணாங்க. இந்த ஸ்க்ரூ வார்ம் ஈக்கள் இருக்குல்ல, இதுங்க ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி. இதோட மொத்த வாழ்க்கையே 20 இருந்து 30 நாள் தான். ஆனா அந்த கொஞ்ச நாள்ல இது நடத்துற வேட்டை இருக்கே, அது ரத்தத்தையே உரைய வச்சிடும். காட்டுக்குள்ள ஒரு பெண் ஸ்க்ரூ வார்ம் ஈ பறந்துட்டே இருக்கு. அது தன் வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை தான் ஜோடி சேரும். அந்த ஒரு முறை அது ஒரு ஆணியை தேர்ந்தெடுத்து ஜோடி சேர்ந்ததும் அதோட உடம்புக்குள்ள லட்சக்கணக்கான
லட்சக்கணக்கான மரண விதைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த பெண் ஈ ஒரு நடமாடும் வெடிகுண்டு மாதிரி. அதுக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் மட்டும்தான். கற்பனை பண்ணிப்பாரு, ஒரு பெண் ஈ காத்துல ரத்த வாசனைக்காக காத்துட்டே இருக்கும். ஒரு மாட்டுக்கோ இல்ல மனுஷனுக்கோ ஒரு சின்ன சிராய்ப்பு இருந்தா கூட போதும், அந்த வாசம் 1 கிலோமீட்டருக்கு அந்த ஈயை துரத்த வைக்கும். அந்த ஈ மெதுவா வந்து அந்த காயத்துல உட்கார்ந்து வெறும் 1 நிமிஷத்துல 400 முட்டைகளை அடுக்க வச்சுட்டு போயிடும். அதோட வேலை முடிஞ்சதும் அந்த ஈ செத்துரும். ஆனா அங்கதான் நரகம் ஆரம்பிக்குது. வெறும் 12 மணி நேரத்துல அந்த முட்டையில இருந்து புழுக்கள் வெளியே வரும். இந்த புழுக்கள் உள்ளுக்குள்ளேயே ரத்தத்தையும் சதையையும் மென்னு தின்னுட்டு இருக்கும். ஒரு வாரம் இதையே சாப்பிட்டுட்டு நல்லா குண்டாகி வெளியில வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிடும். அப்புறம் மறுபடியும் ஒரு ஈயா வெளியே வரும். இப்படிதான் ஒரு பெரிய பரம்பரையே உருவாகும். ஆனா இங்கதான் அமெரிக்கா ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணுச்சு. விஞ்ஞானிகளுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது இந்த பெண் ஈக்கள் தன் வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை தான் ஜோடி சேரும். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நம்ம தடுத்துட்டா இந்த இனத்தையே அழிச்சிடலாம்னு முடிவு பண்ணாங்க. இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த 2 பேரையும் நிஜமாவே ஜீனியஸ்னு தான் சொல்லணும். அவங்க பேரு எட்வர்ட் நிப்லிங் மற்றும் ரேமண்ட் புஷ்லேண்ட். 1930களில் இவங்க 2 பேரும் டெக்சாஸ்ல இருக்கிற ஒரு சின்ன லேப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஈக்கள் கால்நடைகளை தின்னு தீர்க்கிறத பார்த்து இவங்க மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. மத்தவங்க எல்லாம் விஷம் அடிச்சு ஈக்களை கொல்லணும்னு நினைச்சப்போ இவங்க 2 பேரும் ரொம்ப விசித்திரமா யோசிச்சாங்க. நிப்லிங் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு. இந்த ஸ்க்ரூவோரம் பெண்ணீக்கள் ரொம்ப உத்தமி மாதிரி. தன் வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை தான் ஜோடி சேரும். ஒரு முறை ஒரு ஆண் ஈயை தேர்ந்தெடுத்துட்டா அப்புறம் வேற எந்த ஆண் ஈயையும் அது ஏத்துக்காது. இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய க்ளூ. நிப்லிங் தன் நண்பன் புஷ்லேண்ட் கிட்ட போய், மச்சான், நாம ஏன் லேப்ல மலட்டுத்தன்மையான ஆணீக்களை உருவாக்கி காட்டுக்கொள்ள விடக்கூடாது? அந்த பெண்ணீக்கள் இந்த மலட்டு ஆணீக்கள் கூட ஜோடி சேர்ந்தா அது போடுற முட்டையில இருந்து புழுவே வராதுல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆரம்பத்துல மத்தவங்க இதை கேட்டு சிரிச்சாங்க. ஆனா இவங்க 2 பேரும் விடல. ஆனா ஒரு ஈயை எப்படி மலடாக்குறது? அப்பதான் 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச சமயம். அப்போ வந்த எக்ஸ்ரே மற்றும் ரேடியேஷன் பத்தின ஆராய்ச்சியை இவங்க இதுக்காக பயன்படுத்தினாங்க. புஷ்லேண்ட் ஒரு எக்ஸ்ரே மெஷினை வச்சு ஈக்களோட கூட்டு புழுக்கள் மேல கதிர்வீச்சை பாய்ச்சினாரு. அந்த ரேடியேஷன் அந்த ஈக்களோட உடம்பை எதுவும் பண்ணல. ஆனா அதோட வம்சத்தை வளர்க்கிற சக்தியை அழிச்சிருச்சு. 1950ல குராசோ அப்படின்னு ஒரு சின்ன தீவுல இதை முதலா செஞ்சு பார்த்தாங்க. என்னாச்சு தெரியுமா? வெறும் 7 மாசத்துல அந்த தீவுல இருந்த ஒரு ஸ்க்ரூவோரம் ஈ கூட மிஞ்சல. எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதை பார்த்து அசந்து போன அமெரிக்க அரசாங்கம் இவங்க 2 பேருக்கும் பெரிய பட்ஜெட் கொடுத்து பனாமாவுல அந்த ஈ தொழிற்சாலையை கட்டுனாங்க. இன்னைக்கும் அங்க கோடிக்கணக்கான ஈக்களை ஜோம்பி ஈக்களை மாத்தி மழையா கொட்டுறாங்க. அந்த லேப்ல இருந்து ஈக்களை அப்படியே அனுப்ப மாட்டாங்க. ஈக்கள் ரொம்ப ஆக்டிவா இருந்தா பெட்டிக்குள்ளேயே சண்டை போட்டு செத்துரும். அதனால அந்த ஈக்களை ஒரு குறிப்பிட்ட குளிரான வெப்பநிலையில வச்சு அதுங்களை ஒரு விதமான கோமா நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்போ அந்த ஈக்கள் எல்லாம் உயிரோட தான் இருக்கும். ஆனா அப்படியே தூங்கிட்டே இருக்கும். தூங்குற நிலையில இருக்கிற அந்த கோடிக்கணக்கான ஈக்களை சின்ன சின்ன பெட்டிகள் அடைச்சு ஸ்பெஷல் விமானத்துல ஏத்துவாங்க. பனாமா காட்டுக்கு மேல பறக்கும்போது ஒரு மிஷின் மூலமா அந்த பெட்டிகளை திறந்து ஈக்களை கீழே கொட்டுவாங்க. காத்துல கீழே விழும்போது அந்த குளிர் குறைஞ்சு ஈக்கள் மெதுவா கோமாவில இருந்து எழுந்து ரெக்கையை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சிடும். பாக்குறதுக்கு வானத்துல இருந்து கருப்பு நிறத்துல மழை பெய்யற மாதிரியே இருக்கும். இந்த விமானங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில தான் பறக்கும். ஒரு ஈ கூட தப்பிக்காத அளவுக்கு அந்த ஏரியா முழுக்க இந்த மலட்டு ஈக்களை பரப்பி விட்டுருவாங்க. இதனால தெற்கு அமெரிக்காவில இருந்து வர்ற எந்த ஒரு நிஜமான ஈயும் இந்த லேப் ஈக்களை தாண்டி மேல போகவே முடியாது. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலி மாதிரி செயல்படுது. விமானத்துல கொட்டுறது மட்டும் இல்லாம கீழே தரையிலையும் அங்கங்க டிராப்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த டிராப்ஸ்ல வந்து விழற ஈக்களை எடுத்து செக் பண்ணுவாங்க. அது லேப்ல இருந்து வந்த மலட்டியா இல்ல வெளியே இருந்து வந்த நிஜமான ஈயான்னு பார்ப்பாங்க. ஒருவேளை நிஜமான ஈ மாட்டினா உடனே அந்த ஏரியாவில் இன்னும் அதிகமா மலட்டீக்களும் கொட்டுவாங்க. விஞ்ஞானிகளுக்கு இருக்கிற ஒரே பயம் இதுதான். இந்த ஈக்கள் ஒருவேளை மியூட்டேஷன் ஆகி இந்த ரேடியேஷனை தாங்குற சக்தியை பெத்துக்கிட்டா அமெரிக்காவுக்கு அது பெரிய ஆபத்து. அதனாலதான் வருஷம் இந்த ஈக்களோட தரத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா செக் பண்றாங்க. அமெரிக்காவில இருந்து அந்த ஈக்களை விரட்டினதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அங்கதான் கதை இன்னும் சூடு பிடிச்சது. அமெரிக்காவில ஈக்கள் அழிஞ்சாலும் மெக்சிகோ, பனாமா போன்ற தெற்கு நாடுகள்ல அதுங்க கோடிக்கணக்கில் சுத்திட்டு இருந்தது. அமெரிக்கா யோசிச்சது, நம்ம ஊர்ல மட்டும் அழிச்சா பத்தாது, இந்த ஈக்கள் மறுபடியும் கீழே இருந்து மேல பறந்து வந்துடுமே அப்படின்னு. அதனாலதான் மெக்சிகோ கூட சேர்ந்து ஒரு பெரிய படையை உருவாக்கி மெல்ல மெல்ல தெற்கு நோக்கி இந்த ஈக்களை துரத்திக்கிட்டே போனாங்க. துரத்திக்கிட்டே போனவங்க பனாமா நாட்டுல வந்து நின்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உலக வரைபடத்தை பார்த்தா தெரியும். பனாமா ஒரு சின்ன குறுகிய நிலப்பரப்பு. அந்த இடத்துல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இந்த மலட்டு ஈக்களை கொட்டினா கீழே இருந்து ஒரு ஈ கூட மேல நுழைய முடியாது. இதனாலதான் 1994ல பனாமாவில் அந்த பெரிய தொழிற்சாலையை கட்டினாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அமெரிக்காவோட விமானங்கள் பனாமா காடுகளுக்கு மேல பறந்து சுமார் 15 மில்லியன் மலட்டு ஈக்களை பெட்டிகள்ல இருந்து கீழே கொட்டுது. இதை பார்க்கறதுக்கு ஈக்கள் மழை பெய்கிற மாதிரி இருக்கும். இது ஏதோ ஒரு வாரம் நடக்கிறது இல்லை. கடந்த 30 வருஷமா ஒரு வாரம் கூட விடாம நடந்துட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா எல்லாம் சரியா போயிட்டே இருந்தப்போ போன வருஷம் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. மத்திய அமெரிக்காவில் ஏற்பட்ட சில இயற்கை மாற்றங்களால சில ஈக்கள் இந்த தடுப்பு சுவரை தாண்டி உள்ள நுழைய ஆரம்பிச்சது. கோஸ்டாரிகா போன்ற நாடுகள்ல மறுபடியும் இந்த ஈக்களோட தாக்குதல் ஆரம்பிச்சப்போ அமெரிக்கா அலர்ட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு இந்த ஈ மழையை அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டம் செம சக்சஸ் ஆனதால இப்ப இதே டெக்னாலஜியை வச்சு கொசுக்களை, டெங்கு, மலேரியா பரப்பும் கொசுக்கள் அழிக்கவும் உலக நாடுகள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க.
ஒரு சின்ன ஈல ஆரம்பிச்சோ இந்த ரேடியேஷன் 4 இப்போ பல நோய்களை தடுக்க பயன்படுது. அமெரிக்கா பனாமாவுல செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் அவங்க நாட்டோட 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மாற்றிறைச்சி தொழிலை காப்பாத்ததான். இது வெறும் ஈக்கள் மேல இருக்கிற கோபம் இல்ல, இது ஒரு பெரிய பிசினஸ் கேம். நீங்க கேட்கலாம், எல்லா ஈயும் தான் செத்துருச்சு, அப்புறம் ஏன் இன்னும் வாரம் ஈக்களை கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அங்கதான் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. தென் அமெரிக்கா நாடுகள்ல இன்னுமே இந்த ஈக்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. பனாமாவுல ஈக்களை கொட்டுறதை ஒரு வாரம் நிறுத்தினா கூட அங்க இருக்கிற இயற்கையான ஈக்கள் மெதுவா மேல ஏறி வந்து மெக்சிகோ வழியா அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்சிடும். அதனால இது முடிவே இல்லாத ஒரு பாதுகாப்பு அரண். பனாமாவுல டேரியன் கேப் அப்படின்னு ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அங்க மனுஷங்க நடமாடுறதே கஷ்டம். அந்த இடத்துல தான் இந்த ஈக்கள் அதிகமா முகாமிடும். அதனாலதான் அமெரிக்கா அங்க மட்டும் குறி வச்சு இந்த மலட்டு ஈக்களும் கொட்டுது. இது ஒரு பயாலஜிக்கல் பார்டர் மாதிரி. துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் நிக்கிற பார்டரை விட இந்த ஈக்கள் நிக்கிற பார்டர் ரொம்ப பவர்ஃபுல். அமெரிக்கா ஏன் பனாமாவுக்கு இவ்வளவு தான் உதவி பண்ணுது? ஏன்னா பனாமாவுல இந்த ஈக்களை கட்டுப்படுத்தலைன்னா அமெரிக்காவோட உள்நாட்டு சந்தையில மாட்டிறைச்சி மற்றும் பாலோட விலை தாறுமாறா ஏறிடும். சாதாரண மக்கள் ஒரு லிட்டர் பால் வாங்குறதே கஷ்டமாயிடும். அதனால தன் நாட்டு பொருளாதாரத்தை காப்பாத்த அமெரிக்கா வேற ஒரு நாட்டுல போய் இந்த செலவு செய்யுது. விஞ்ஞானிகளுக்கு இப்போ ஒரு பயம் இருக்கு. காலப்போக்கில் இந்த ஈக்கள் இந்த ரேடியேஷனுக்கும் பழகிடுமோ அல்லது மலட்டு ஈக்களை அடையாளம் கண்டு ஒதுக்கிடுமோன்னு பயப்படுறாங்க. அப்படி ஏதாவது நடந்தா அது ஒரு சூப்பர் ஈயா மாறிடும். அதனால லேப்ல இருக்கிற ஈக்களோட தரத்தை வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதே மலட்டுத்தன்மை முறையை வச்சு ஆப்பிரிக்காவில் இருக்கிற செட்சி ஃப்ளை அப்படிங்கிற தூக்க வியாதியை உண்டாக்கும் ஈக்களை ஒழிக்கவும் முயற்சி நடக்குது. ஒரு சின்ன ஈயில ஆரம்பிச்ச இந்த சயின்ஸ் இப்போ உலகத்தையே காப்பாத்துற ஒரு பெரிய ஆயுதமா மாறிடுச்சு. அந்த பனாமா லேப்ல வாரம் கோடிக்கணக்கான புழுக்களை வளர்க்குறாங்கன்னு சொன்னேன்ல, அதுங்களுக்கு என்ன சாப்பாடு போடுறாங்க தெரியுமா? நிஜமான ரத்தத்தை கொடுத்தா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால விஞ்ஞானிகள் ஒரு விசித்திரமான ரெசிபி வச்சிருக்கிறாங்க. பவுடர் ரத்தம். இதை தண்ணியில கலந்து ரத்தம் மாதிரி மாத்துவாங்க. முட்டை மற்றும் பால் பவுடர் புழுக்களுக்கு தேவையான புரோட்டீன் இதுல இருந்து கிடைக்குது. செல்லுலோஸ், இது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். இதையெல்லாம் ஒன்னா கலந்து ஒரு செயற்கை காயம் மாதிரி ஒரு கூடை உருவாக்குவாங்க. அந்த புழுக்கள் அதுல தான் நீந்திக்கிட்டு சாப்பிட்டு வளரும். நம்ம ஒரு ஈயை அடிக்கிறதுக்கு கூட ஒரு சாதாரண பேட்டை தேடுவோம். ஆனா ஒரு வல்லரசு நாடு ஒரு சின்ன பூச்சிக்கிட்ட தோத்துடக்கூடாதுன்னு கோடிக்கணக்கான ஈக்களை லேப்ல தயாரிச்சு 30 வருஷமா ஒரு தொடர் யுத்தமே நடத்திட்டே இருக்கு. இந்த ஒரு சின்ன ஈக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போர் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. இயற்கையை விட பெரிய புத்திசாலி யாரும் இல்லை, ஆனா அறிவியலை விட பெரிய ஆயுதம் மனிதனிடம் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் உண்மைகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.